தெரிஞ்சிருக்கும். சந்திர அவர்களை பற்றி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நீதியரசர் வந்து இதில் கலந்துக்கிட்டார். அவருடைய பேச்சை வந்து நான் வந்து மிக முக்கியமானதாக பார்க்குறேன். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். நீதியரசர் சந்திர அவர்கள் வந்து மற்றவர்கள் மாதிரி இப்போ இது உள்ள தமிழகத்தில் உள்ள அரசியல் பேசலை. ஆனால் அவர் இந்திய ஒன்றியத்தில் உள்ள அரசியலை மிக நுட்பமாக ஆழமாக பேசியிருக்காரு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து தன்னுடைய பள்ளி படிப்பை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்தார், என்னென்ன தத்துவ படிப்பெல்லாம் படித்தார் அப்படிங்கிறத விளக்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்தியா திரும்பியதற்கு அப்புறமாக அவருக்கு வந்த பல்வேறு வாய்ப்புகளை அவர் எதனால் தவிர்த்தார், அவர் எந்த காரணங்களுக்காக அவர் அந்த வேலைகளை தவிர்த்து அவர் இந்த மக்களுக்கான உழைக்கும் பணியில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தார். புரட்சியாளர் அவர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அவருக்கு தொடக்கத்தில் 400 ரூபாயிலிருந்து 4000 வரையிலான வேலைகள் வந்து அவருக்கு 4000 ரூபாய் மதிப்புள்ள வேலை வந்து அவருக்கு வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தவிர்த்திருக்காரு. ஏன்னா இந்த மக்களுக்கான விடுதலை தான் முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆடித்தனமான இருக்காரு. அதற்காக நான் பணியாற்ற விரும்புகிறேன். அதனாலையுமே இதெல்லாம் புறக்கணிச்சிருக்காரு. அம்பேத்கர் வாழ்ந்த கட்டங்களில் 4000 ரூபா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மதிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவர் செல்வந்தராக வாழ விருப்பப்படலை. அவர் மக்களுக்காக உழைப்பதையே பெரும் நோக்கமாக கொண்டிருந்தார்.